ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேலும் தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நேற்றுக்கு அவ்வளோ பேர் வெளியூர்லேருந்து வந்தீங்க. அது போக நிறைய பேர் மெசேஜும் ஃபுல்லாக பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் நேற்றுக்கு கப்பீஸ் மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஆர்டர் எடுத்தோம்னா கொஞ்சம் இதாக வந்துடும் ரொம்ப. ஏன்னா இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஏதாவது சின்னதாக போச்சுன்னா வம்பா போயிடும். ஸோ அதனால் இதுக்கு மேலே கப்பீஸ் நேற்றுக்கு அப்டேட் பண்ண கப்பீஸ்லாம் முடிஞ்சிச்சுங்க. அதே மாதிரி இந்த வெளியூர்லேருந்து வரவங்க நான் டெய்லியுமே அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க, இந்த வெளியூர்லேருந்து வரவங்க மட்டும். ஏன்னா ரொம்ப வெளியூர்லேருந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வரீங்க. நாமக்கல், சேலம், அந்த சைடு, அந்த கோயம்புத்தூர் அந்த சைடில் இருந்தாலும் ரொம்ப நிறைய பேர் வரீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஸோ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கடையும் ஃபார்மும் ரெண்டுமே ஈரோட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ஏன்னா வெளியூர்லேருந்து வரதுங்க, ஈரோட்டிலேருந்து வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. வெளியூர்லேருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான் இப்போ. பட் வந்து வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு திரும்பி மீன் இல்லைன்னா உங்களுக்கும் சங்கடம், எனக்கும் சங்கடம். அதனால் டெய்லியுமே நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த அன்னைக்கு இருக்கிற ஃபிஷ் ஸ்டாக்கோ இல்லை என்ன அப்டேட் பண்ணுறனோ கேட்டுட்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ஸ் அப்டேட்டுங்க. பிளான்ஸில் இந்த வாட்டர் கேபேஜ் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, அதான் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு கப்பி ப்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோருக்கு வைக்கிறதுக்கோ ரொம்ப ஒரு சூப்பரான பிளான்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20, அதாவது அப்படி ஒரு பஞ்சாக வருங்க. இந்த பிளான்ஸ் எல்லாமே சேர்த்து 120 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங். நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு நான் ஃப்ரீ ஷிப்பிங்கே பண்ணித்தரேன். அதே மாதிரி இந்த மீன் ஆர்டர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் ஒரு 5 பிளான்ஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னா, இந்த பிளான்ஸ் ஒரு பிளான்ட்டே 10 ரூபா. நிறைய இடத்துக்குன்னா என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்க முடியும். பட் என்னென்னா இது வந்து கொரியர் சார்ஜ் ரொம்ப ஹெவி ஆகுதுங்க. அதுதான் நான் வந்து தனியாகவே ஒரு இதில் லிஸ்ட்டில் போட்டு விட்டேன். ஏன்னா வந்து இப்போ நான் 20 பிளான்ஸ் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக 1 கிலோக்குள்ளே அடக்க முடிஞ்சு. எனக்கு 1 கிலோங்கிறது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ப்ரைஸ்ண்டு. 1 கிலோ தாண்டிடுச்சுன்னா ரொம்ப ஹெவியாகிடும். அதுவே எனக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து இதனால் கொஞ்ச நாள் கொண்டு வராமே இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 பிளான்ட்டு ஃபிஷ்ஷோடு எடுக்கிறாங்கன்னா இந்த 4 பிளான்ட்டை நான் உள்ளே போட்டேனாவே ஆல்மோஸ்ட் 200 கிராமுக்கு மேலே வந்துடுதுங்க. ஸோ 200 கிராமுக்கு மேலேனா இப்போ 900 கிராமுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ்னால் பேக் பண்ணுறோன்னா இது ஒரு 200 கிராம்னா 1 கிலோ தாண்டிடும். 1 கிலோ தாண்டினா அப்படியே எங்களுக்கு டபுள் ப்ரைஸுங்க. ஸோ பெங்களூராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் டபுள் ப்ரைஸ் ஆகும்போது எங்களுக்கு ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப இதாகுது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பெங்களூருக்குலாம் எங்களுக்கு கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பெங்களூர் இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் சரி, நான் ஒரு 15 to 20 பிளான்ட் உங்களுக்கு போட்டு வரேன். கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் தான். இதோட டக்வீடு முடிஞ்சனால எந்த அளவுக்கு டக்வீடு போட முடியுமோ அந்தளவுக்கு டக்வீடு போடுறேன். இந்த சின்ன டக்வீடு இல்லைங்க, பெரிய டக்வீடாகவே இருக்கும், அதுவுமே போடுறேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி குயிக்காக ஒரு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே நான் வந்து டிஸ்பேச் பண்ணிடுறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. அதே மாதிரி ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சிம்ஸ் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், சிம்ஸோட ஃபுல் சைஸே இவ்வளோ தான் இருக்குங்க. அதாவது நீங்கள் இந்த சுண்டு வரல எடுத்தீங்கன்னா சுண்டு வரல இந்த சைஸ் தான் இருக்கும் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் பழைய ஆபியஸ்டிக் எல்லாத்துக்கும் தெரியும் சிம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு சிம்ஸ் சைஸே இவ்வளோ தானே ப்ரோ அப்படின்பாங்க. ஸோ இந்த மாதிரி வருங்க, இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு வரும். இது வந்து எல்லோ, முடிஞ்ச அளவுக்கு ரெட்டுன்னு சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ஏன்னா ரெட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். எல்லோ நான் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு விட்றேங்க, ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே சிம்ஸ் தாங்க. இது எல்லோ தான். முதலே ஒரு லாட்டு கிட்டத்தட்ட நிறையா டேக் எடுத்துட்டேங்க. அதனால தான் ரெட்டு எல்லாம் பதுங்கிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே ஃபுல்லாக ரெட்டு. ஸோ இந்த மாதிரி வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். சிம்ஸ் வந்து ஜோடி 45 ரூபா தாங்க, ஓகேங்களா? மினிமம் அதே மாதிரி சிம்ஸ் மட்டும் மினிமம் ஒரு 5 பேர் எடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1 பேர் 2 பேர் பண்ணும்போது உங்களுக்கும் கொரியர் சார்ஜ் அதிகமாக வர மாதிரி தெரியும். ஸோ எனக்கும் பேக்கிங் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு மினிமம் ஒரு 5 பேர் விட்டால் தான் நல்லாவும் இருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம். அதே மாதிரி இது சின்னதுன்னு சொல்லி ஆர்டர் எடுக்கிறேங்க. ஏன்னா நான் ரொம்ப பெருசுன்னு சொல்லி ஆர்டர் எடுத்தாலும் ரொம்ப போயிடும். நான் முடிஞ்சால் எக்லோடர் இருந்தால் நான் கண்டிப்பாக போட்டு வரேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஆசை தானே எக்லோடர் போட்டுட்டு ப்ரீட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸோட போடும்போது நல்ல வளர்ச்சிங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாமே சிம்ஸ் தான். சிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. ஏஜ்டு வாட்டர், அதாவது ஆல்கே ஃபார்ம் ஆன வாட்டர்னு சொல்லுவோம், அந்த வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சிம்ஸினுடைய க்ரோத்து செம்ம க்ரோத் ஆகுங்க, சூப்பரான க்ரோத்து. இந்த டக்வீடு தான் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த பிளான்ஸ் ஆர்டரில் கண்டிப்பாக நான் டக்வீடு முடிஞ்ச அளவுக்கு போட்டு வரேன். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர் நம்ம கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாக்ஸ்டேல் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. இன்றைக்கி தாங்க எங்கள் இதில் மழை பெய்கிற மாதிரி தெரியுது. மழை வந்தால் தான் அதனுடைய க்ரோத் எல்லாமே இருக்கு. ஆனால் எனக்கும் மழை வரணும் தான் ஆசை. ஏன்னா எனக்கு பிளான்ஸ்லாம் நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ மழை வந்தால் தான் எனக்கு ரொம்ப இது. ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மழைக்கோசரம் தான், பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மற்ற பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ரூட்டு நான் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக மண்ணில் போட்டு நெட்டை வச்சா மட்டும் தான் பிளான்ஸ் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எனக்கே கொஞ்சம் இந்த வாரம் ஹெவி ஒர்க்னால என்னால் பண்ண முடியல. இதெல்லாம் நான் மண் போட்டு நெட்டை வச்சா மட்டும் தான் அந்த அப்படியே நல்லா க்ரோத் இருக்கும். நீங்கள்
நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி க்ரோத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மண் வேணுங்க. மண் இருந்து ரொம்ப பெரிய மண்ணுலாம் இல்லைங்கதா, இங்கே பாருங்கள் நான் ஒன்றுமே பண்ணல. ஸோ சின்ன ஒரு கப்பு தான், உங்களுக்கு தெரியுதுங்களா, சின்ன கப்பில் மண், அதாவது ரொம்ப சின்ன கப்புங்க, டீ குடிக்கிற கப், அதாவது டீயோ இல்லை வேறு ஏதோ பாயாசம் குடிக்கிற கப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மண் போட்டு வச்சுருக்கேன். க்ரோத்து பாருங்கள், ஓகேங்களா. இதே இது நான் மண் போடாமல் வச்சுருந்தேன்னா சேம் அதே நிலமை தான். ஸோ மண் முடிஞ்ச அளவுக்கு சின்ன கப்புங்க, ரொம்ப பெரிய கப்பு கூட தேவையில்லைங்க, சின்ன கப்பில் போடுங்க. அக்வேரியம் பிளான்ட்டில் ஜஸ்ட்டு மண் மட்டும் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி தகன்னு மின்னுங்க அக்வேரியம் பிளான்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் பிளான்ட்டுங்க, இது கொஞ்சம் நல்லாவே பெருசு வரும். மின்ட்டுன்னு சொல்லுவது ஜெயிண்ட் பிளான்ட்டு, நல்லாவே இந்த ஹைட் வரைக்கும் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரச்சனை இல்லை, வாடவே இல்லை பாருங்கள். இத்தனைக்கும் வெயிலில் தான் வச்சுருப்பேன், வாடாது. இதுவும் அக்வேரியம் பிளான்ட் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வளர்க்கும்போது கண்டிப்பாக மண் போட்டு வைங்க. மண் போடாமல் சும்மா வச்சிங்கன்னா அப்படியே அந்த வேரே அழுகி அப்படியே உங்களுக்கு அந்த இங்கே கீழே அடியில் அழுகு மாதிரி ஆரம்பிக்குங்க. அப்படியே அழுகி பிளான்ட்ஸ் ஃபுல்லாக அழுகி போயிடும். அதுவே நீங்கள் மண் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிளான்ட்டுமே வராதுங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலுமே ஒருத்தர் இதுக்கு கமெண்ட் பண்ணாங்க, என் ஃப்ரெண்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லில்லி பிளான்ட் இல்லையாடா நான் போட்டு விட்றேன்னா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டான். வாட்டர் லில்லி பிளான்ட்டு இன்றைக்கி வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு தொழிலும் பண்ண முடியும். அதே சமயம் எது பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த 2 பேர் சப்போர்ட்டும் வேணும். தொடர்ந்து எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற என்னோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப நன்றிடா. ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து நான் எது பண்ணுறதா இருந்தாலும் என்னை டிமோட்டிவேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணி நீ பண்ணு கண்டிப்பாக நல்லா வரும், பண்ணு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கே ரொம்ப சந்தோஷம். கஸ்டமரும் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நிறைய பேர் என்னை என்கரேஜ் தான் பண்ணுறீங்க, அதுக்கே ரொம்ப சந்தோஷங்க. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.